பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஎம் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற காரியங்கள் கூட அல்லாஹ் சுபஹானா தாலா நமக்கு ரொம்ப இலகுவாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு துவாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த துவாவை நம்ம ஓதிட்டு நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ் கிட்ட கேட்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சுபஹானா தாலா நமக்கு அந்த தேவைகளை நிறைவேற்றி தரான். அது எவ்வளோ கடினமான துவாவாக இருந்தாலும் சரி. அதுக்கு முன்னாடி திருமிதியில் பதிவான இந்த ஹதீஸை பற்றி நம்ம பார்க்கலாம். உத்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு கண் பார்வை தெரியாத ஒருத்தர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்துட்டு அந்த கண் பார்வை தெரியாத நபர் வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி எனக்கு கண் பார்வை இல்லை, அதனால எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது, சின்ன வேலைகள் கூட என்னால் செஞ்சுக்க முடியல, அடுத்தவங்களுக்கும் என்னால் உதவிகரமாக இருக்க முடியல, இதனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால் நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட எனக்காக துவா செஞ்சு எனக்கு கண் பார்வை மீட்டு கொடுங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு, நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் துவா கேட்டு உங்களுக்கு கண் பார்வை வரட்டும், ஆனால் நீங்கள் இப்படி இருக்கிறதும் ஒரு விதத்தில் நல்லது தான், அல்லாஹ் அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை வச்சிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த கண் பார்வை தெரியாத நபர் வந்துட்டு, இல்லை ரசூலல்லாஹ், எனக்கு வந்து கண்டிப்பாக கண் பார்வை வேணும், ஏன்னா எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது, சிரமமாக இருக்குது, என்னால் இப்படியே இருக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி, நான் உங்களுக்காக நீங்கள் ஆசைப்படுறீங்க, துவா கேட்குறேன், ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு உடனே கண் பார்வை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 2 ரக்காத் தொழுங்க, ஒழு எடுத்துட்டு 2 ரக்காத் தொழுங்க, தொழுதுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த துவாவை நீங்கள் ஓதுங்க, நீங்கள் ஓதி முடிக்க உங்களுக்கு கண் பார்வை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்கிறாரு. உடனே அந்த கண் பார்வை தெரியாத நபரும் வந்துட்டு ஒழு எடுத்துட்டு வந்து 2 ரக்காத் தொழுதுட்டு ரசூலல்லாஹ் சொல்லி கொடுத்த இந்த துவாவை ஓதுறாங்க. ஓதி முடிக்கவே ரசூலல்லாஹ் சொன்ன மாதிரியே அவருக்கு கண் பார்வை வந்துடுது. இதை கண்ணால் வந்துட்டு உத்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்ததா நமக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் திருமிதியில் இருக்குது. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான துவா இது. நம்ம வந்துட்டு இது வந்துட்டு ஓதிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட துவா கேட்கும் பொழுது நமக்கு கபூல் ஆகுது. இது வந்து தவசுல் துவா அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வருது. தவசுல்னா என்ன அப்படின்னா, நாம் செஞ்ச ஏதோ ஒரு நன்மையை கொண்டோ இல்லை நம்ம வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்காகவோ அவரோட பேரை கொண்டோ இப்படி யாரோ ஒருத்தர் மூலியமாவோ இல்லை நம்ம செஞ்ச ஏதோ ஒரு நன்மைகள் பெயராலேயோ, யா அல்லாஹ், நான் வந்துட்டு இந்த நன்மைகள் எல்லாம் செஞ்சுருக்கேன், அதுக்காக நீ எனக்கு வந்து இரக்கம் காட்டக்கூடாதா, இல்லை அல்லாஹ்வினுடைய ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு பெயரை கொண்டு, ரஹ்மானே ரஹீமே, நீ வந்து எவ்வளோ கருணையாளன், நீ உன்னுடைய கருணையை கொண்டு எனக்கு இந்த துவாவை வந்துட்டு நிறைவேற்றி கூடிய அல்லாஹ் அப்படி கேட்குறோம் இல்லைங்களா, அப்படி ஒரு கேட்டகரியில் வரக்கூடிய தவசுல் துவா இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை கொண்டு நம்ம இந்த துவாவை கேட்குறோம். அப்போது இந்த துவாவை வந்துட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப வேகமாக நமக்கு வந்துட்டு இந்த துவாவை நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தரான். இது மட்டும் இல்லை, இன்னொரு ஹதீஸும் இருக்குது. உத்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, உத்மான் இப்னு ஹஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 3ஆம் கலிஃபா, அவங்களுடைய கலிஃபாவாக அவங்க இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வராரு. அவர் வந்துட்டு உத்மான் இப்னு ஹஃபான் ரலியல்லாஹு வந்துட்டு பார்த்தே ஆகணும், அவருடைய வீட்டில் ரொம்ப சிரமமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அவருடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு கலிஃபாட்ட சொல்லி நமக்கு ஏதாவது உதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்க வராரு. ஆனால் அவரை எத்தனை வாட்டி வந்து இவரை பார்க்க வந்தாலும் சரி, அந்த நபர் வந்துட்டு உத்மான் இப்னு ஹஃபான் ரலியல்லாஹு வந்துட்டு பார்க்கவே முடியறதில்ல. அவரை வந்துட்டு பார்க்கறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு வாட்டி அவர் போகும்போதும் பார்க்க முடியாமல் திரும்பி வந்துடுறாரு. அப்படி அவர் வந்துட்டு இருக்கும்போது ஒரு தடவை உத்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கும்போது இந்த மாதிரி சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கேங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் நான் இருக்கேன், இப்போ நான் வந்து கலிஃபாவை பார்த்தாகணும், அவர்கிட்ட நான் ஏதாச்சும் உதவி கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணுறேன், ஆனால் அவரை பார்க்கவே முடியலைங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. உடனே உத்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு, இந்த மாதிரி 2 ரக்காத் தொழுங்க, ஒழு எடுத்துட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த துவாவை ஓதிட்டு நீங்கள் போய் அவரை பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த நபரும் வந்துட்டு அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்ன மாதிரியே ஒழு எடுத்து 2 ரக்காத் தொழுது இந்த துவாவை ஓதுறாங்க.
ஓதிட்டு உடனே நேராக போயிட்டு அவரை பார்க்க போகிறாங்க. போன உடனே அவரை பார்த்துடுறாங்க. உடனே உத்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட இருந்து உதவியும் அவருக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு மேலும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, என்ன தேவை இருந்தாலும் சரி என்கிட்ட வாங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறாரு. இந்த நபர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு மகிழ்ச்சி அடைஞ்சு, ஆஹா இவ்வளோ லேசாக நமக்கு வந்து ஹலிஃபாவை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து உத்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு கிட்ட வந்துட்டு, நீங்கள் என்னை பற்றி சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட, அதனால தான் நான் சீக்கிரமாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்களை பற்றி எதுவுமே அவர்கிட்ட பேசலை, நீங்கள் ஓதுன துவாவினுடைய காரணமாக தான் வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பார்க்க முடிஞ்சுது அவரை, உங்களுடைய தேவைகளும் வந்துட்டு பூர்த்தி செய்யப்படும், நீங்கள் வந்து கவலைப்படாமல் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு சிறப்பு இந்த துவாவுக்கு இருக்குது. இந்த துவா என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ அத்தவஜ்ஜஹு இலைக பி நபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியி ரஹ்மதி. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ அத்தவஜ்ஜஹு இலைக பி நபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியி ரஹ்மதி. அதாவது யா அல்லாஹ், அல்லாஹ் கிட்ட நம்ம வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணை நபி அவர்களுடைய வழியாக நான் உன்னிடத்துல திரும்புகிறேன், அவருடைய அந்த வழியாக நான் வந்துட்டு அவருடைய கருணையால், அவருடைய பேச்சால், அவருடைய குணத்தால் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அவர்களுடைய வழியாக நான் உன்னிடத்துல திரும்பிட்டேன் யா அல்லாஹ், யா ரப்பே நான் உன்னுடைய வழியில் வந்துட்டேன், அவருடைய இந்த கருணையால் வந்துட்டு நான் உன் வழிக்கு வந்துட்டேன், அதனால் என்னுடைய தேவைகளை வந்துட்டு நீ நிறைவேற்று தருவாயாக, என்னுடைய தேவைகள் வந்துட்டு நீ நிறைவேற்றிக்கோ, இதனால் எனக்கு வந்து உடனடியாக நீ வந்து பதில் சொல்லு, அவருடைய சார்பாக நான் வந்துட்டு உன் பக்கம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி வருது அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக பரிந்துரை செய்கிறதா அர்த்தமாக இந்த துவா வருது. ரொம்பவும் வந்துட்டு இந்த துவாவை வந்து பவர் இதுக்கு இருக்குது. இந்த துவாவை ஓதிட்டு நாம் வந்துட்டு துவா கேட்கும் பொழுது, நம்மளுடைய தேவைகள் கேட்கும்போது இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுறான். இதே போல் நம்ம வந்துட்டு எந்த கடினமான தேவையாக இருந்தாலும் சரி, ஒழு செஞ்சு 2 ரக்காத் தொழுதுக்கோங்க. 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ் கிட்ட இந்த துவாவை நம்ம நல்லபடியாக அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய தேவைகளை கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நம்மளுடைய எல்லா துவாக்களையும் கபூல் செய்வானாக, ஆமீன். நம்மளுடைய எல்லா காரியங்களும் லேசாக்கி வைப்பானாக, ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு எல்லாரும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.